ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆடாதீங்க. நீங்க ஜெயிச்சதெல்லாம் வந்து ஒரு வெற்றியே கிடையாது அப்படிங்கிற மாரி மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கடுமையா விமர்சனத்த வந்து இந்திய அணி மேல வந்து முன் வச்சிருக்காரு. இந்த சாம்பியன் ட்ராஃபில பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த அணியுமே வந்து இந்தியாவ தான் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் டீம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட வந்து தோத்த பிறகு இந்தியா தொடர்ந்து இதே மாரி வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஆடல. துபாயில தான் ஆடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஒரே கிரவுண்ட்ல தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி பாகிஸ்தான் வந்து விமர்சனத்த முன் வச்சாங்க. பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்து ஆடாதது அவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பு. இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தான் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு லீக் சூட்டோடயே வந்து வெளில வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொன்னது என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேவரா இது வந்து இருக்கு. இந்தியா வந்து ஒரே இடத்துல வந்து ஆடுறாங்க. ட்ராவலே பண்ணாம ஆடுறாங்க. துபாய் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸையும் வந்து செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டாங்க. அதனால் இந்தியா வந்து ஜெயிச்சது வந்து ஒரு வெற்றியே வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணி வந்து தோத்த பிறகு, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முன்னாள் வீரர்களும் வந்து அதே மாரி ஒரு குற்றச்சாட்டை தான். அதாவது இவங்க தோத்த பிறகு தோல்வியை வந்து ஒத்துக்காம, அடுத்தவங்கள வந்து குறை சொல்றது, இந்தியா வந்து சீன்றது, இந்த மாரி தான் வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான போட்டியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கம்மியான ரன் தான் 264 தான் வந்து அடிச்சிருப்பாங்க. இந்த கிரவுண்டுக்கு வந்து இது அதிகமா இருந்தாலுமே கூட, இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் வந்து லாங் பேட்டிங் லைனப் வந்து இந்திய அணியில இப்போதைக்கு வந்து இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஓப்பனிங் ரோஹித், கில்லில் ஆரம்பிச்சு, மிடில் ஆர்டர்ல வந்து விராட் கோலி, ஐயர், அக்சர் பட்டேல், ராகுல்னு இருக்காங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாண்டியா, ஜடேஜா வந்து இருக்காங்க. அப்போ வந்து பெரிய ஒரு பேட்டிங் லைனப் இந்தியா கிட்ட இருக்கிறப்ப, குறைஞ்சது ஒரு 280, 290 வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஜெயிக்க முடியும். ஆனா ஆஸ்திரேலிய அணியில வந்து ஸ்டீவன் ஸ்மித், அலெக்ஸ் கேரி இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடியிருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து நம்ம ஓப்பனரான ஹெட் பார்த்தீங்கன்னா, ஒரு செஞ்சுரி போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப, பெருசா அவர் வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணல. அதனால வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு தான். ஸோ 265 தான் டார்கெட்டு. அடுத்த ஆண்டுல நம்ம இந்திய அணியில ரோஹித்தும், கில்லும் ஆரம்பத்தில அவுட் ஆயிருந்தாலுமே கூட, அடுத்து வந்த கோலி, ஐயர், அக்சர் பட்டேல், ராகுல், பாண்டியா அப்படின்னு எல்லாருமே வந்து சூப்பரா மேட்ச் வந்து கொண்டு போனாங்க. விராட் கோலி வந்து சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 84 ரன்கள் சேர்த்திருப்பாரு. ஐயர் வந்து 45, அக்சர் பட்டேல் 27, ராகுல் வந்து 42. கடைசி நேரத்தில் 20 பந்தில் 24 அடிக்கணும். அந்த மாதிரி நிலைமை இருந்தப்ப பாண்டியா வந்து ஜாம்பா ஓவரில் பேக் டு பேக் சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டோம். அதுவும் வந்து ஒரு 48.1 ஓவர்லேயே வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி ஃபைனலுக்கு வந்து போயிட்டோம். இப்போ இது சம்மந்தமாக வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ஜெயிச்சது வந்து ஒரு வெற்றியே வந்து கிடையாது. அதாவது வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வராமல் துபாயிலே வந்து தங்கி அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வந்து ஆடிக்கிட்டாங்க. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஆடும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்குவாடையும், துபாயில் ஆடும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ட்ராவல் பிரச்சனை வந்து கிடையாது. இத்தனைக்கும் வந்து ஆஸ்திரேலிய அணியில் வந்து மெயின் பிளேயர்ஸ் வந்து இல்லை. நான் வந்து ஆடலை, கேப்டன் கமின்ஸ் வந்து ஆடலை, மிச்சல் மார்ஷ் வந்து ஆடலை, கடைசி நேரத்தில் வந்து ஸ்டாயினிஸும் வந்து விலகிட்டார். ஸோ வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆஸ்திரேலியன் டீமை வந்து இந்தியா வந்து எதிர்கொள்ளலை. ஒருவேளை நாங்களாம் ஆடிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து ஜெயிக்க விட்டுருக்க மாட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஜெயிச்சது பெரிய ஒரு வெற்றியெலாம் வந்து கிடையாது. ஃபார்மில் இல்லாத யங் பிளேயர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து வெற்றி இருந்தாலுமே கூட பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு டீம் இந்தியா. இந்த ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுனால வந்து இவங்க பெரிய டீம் அப்படின்லாம் வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்க் வந்து பேசியிருக்காரு. நன்றி.